வணக்கம் உறவுகளே, காலிஃப்ளவர் சில்லி தான் போட போகிறோம் 65. இதை நான் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து அதை கழுவி நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, சில்லிக்கு கடல மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துறேன். அது கூட இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகாத்தூள் காரம் வேணும் இல்லையா, அதனால் நம்ம 1/2 ஸ்பூனை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம், அதனால் அதில் உப்பு ஏறிடுவோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. போதும். கடல மாவில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கேஸ் ஏறும், அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சு ஃபஸ்ட்டு இப்படி பிசைஞ்சு விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் மக்களே. கொஞ்சமாக தொளிச்சுக்குங்க, தண்ணி ரொம்ப ஊற்றி விட்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு இப்படி பிசையணும், சரிங்களா? மொத்தமாக தண்ணி ஊற்றி விட்டா தண்ணி அதிகமாக போயிடும், அப்புறம் மசாலா சேராது, சரிங்களா? அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஊறினே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும்.